Apple TV 4K இதோட அன்பாக்சிங் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 64GB Wi-Fi வேரியண்ட். இதோட ப்ரைஸ் நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா அரௌண்ட் 15K வருது. த ஃபர்ஸ்ட் திங் அபவுட் திஸ் இஸ் யூ won't be getting any HDMI கேபிள் along with this in the box. ஸோ நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு HDMI கேபிள் தனியாக தான் வாங்கணும். நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது இந்த ஆப்பிள் டிவி. ஸோ இதோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளால் இருக்கிற சிப்செட் தான் A15 பயோனிக் சிப்செட். அதாவது iPhone 13 சீரீஸில் வந்த சிப்செட்டை வந்து உங்களுக்கு இந்த ஆப்பிள் டிவியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளால் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரிமோட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க, அதாவது பவர் கார்டு. ஸோ வேறு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, யூசர் கைட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதோட ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெட்டல் ஃபினிஷில் வந்துடும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரிமோட், இது வந்து ஒரு டச் கண்ட்ரோலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பின்னாடி உங்களுக்கு ஆப்பிள் லோகோ கொடுத்துருப்பாங்க. இது C டைப் சார்ஜிங் போர்ட்டோட வருது. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் வேரியண்ட்ன்றனால நம்ம ப்ளக் பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்துமே ரொம்ப நீளமாகவே இருக்குது, அரௌண்ட் 2 மீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் வில் பி கெட்டிங் இன்சைட் த பாக்ஸ் இட் செல்ஃப். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நமக்கு தேவைப்படும் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் இந்த HDMI கேபிள். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனி HDMI கேபிள். ஸோ நான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக 120Hz 4K சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு HDMI கேபிள் தான் தேடி வச்சுருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து I'll give in the description, you can check it out. ஸோ எனக்கு இது பர்சனலாக நல்லா பட்டுச்சு, ரிவ்யூஸ்மே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் யூ கனெக்டட் வித் யுவர் டிவி, திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் யூ வில் பி கெட்டிங். ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிமோட்டோட அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே டச் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக நீங்கள் வந்து லேப்டாப்போட ட்ராக் பேட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ டைப் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சிரி பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தனியாக கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாய்ஸ் சர்ச்சுக்கு. இது போக இந்த டிவியில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஃபீச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் வாங்கினதுலேருந்து உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு ஃப்ரீயாக ஆப்பிள் டிவி ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 99 rupees per month வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக 3 மந்த்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்புறம் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆர்கேடாக இருக்கட்டும், இல்லை நார்மல் கேம்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய பெய்ட் கேம்ஸுமே இருக்கும். அட் த சேம் டைம் ஃப்ரீ கேம்ஸுமே நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி ஆடிக்கலாம். பிகாஸ் இதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து A15 பயோனிக் சிப்செட். அது வந்து நீங்கள் கேம் எல்லாம் டிவியில் ஆடுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். உங்களுக்கு எந்த விதமான டிலே லேக் எதுவுமே இருக்காது, நீங்கள் தாராளமாக கேமிங் ஆடிக்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணலை. ஸோ இது ஒரு பேசிக்கான ரிவ்யூ வீடியோ மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் இன்டெப்த் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கேமிங் கன்சோலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு சில கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு 180 rupees 100 rupees அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து ஃப்ரீயாகவுமே இருக்குது. ஸோ எனக்கு இதில் ஜெட் பேக் ஜாய் ரைட் அப்படின்னு ஒரு கேம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். பேசிக்கான கேம் தான். ஸோ அதை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த கேம். ஸோ எனக்கு வந்து நான் சின்ன வயசில் மொபைலில் ஆடியிருக்கேன் இந்த கேமு. ஸோ எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்ச கேம். நான் ஜஸ்ட் ட்ரை அவுட் பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருக்குது ஆடுறதுக்கு. ஸோ டைம் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சொன்ன மாதிரி ஆப்பிள் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு 3 மந்த்ஸுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃபோனில் என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த ஆப்பிள் டிவி கூட சிங்க் ஆயிரும், அதுவாகவே சிங்க் ஆயிரும். ஸோ பேசிக்காக செட்டப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் HDMI கேபிள் கனெக்ட் பண்ண உடனேயுமே உங்கள் ஃபோன்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துடும், செட்டப் ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. அதை எஸ் கொடுத்தீங்கனாலே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்பிள் மியூசிக்குமே நீங்கள் வந்து டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு ஃபோனில் பண்ணுற 90% ஆஃப் த விஷயம் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். நீங்கள் வெப்கேம்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் டைமே உங்கள் டிவிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ இதான் நான் சொன்ன கேம் ஜெட் பேக் ஜாய் ரைட். செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே நிறைய கேம்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கும், டிவிக்காக வந்து ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்டேட்ஸுமே உங்களுக்கு ப்ராப்பராக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற ப்ராசஸர் ரொம்பவே பவர்ஃபுல்ன்றனால இதை வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ரிவ்யூ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.